வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 28ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு ஆராய்ச்சி. பாத்திரமளவை கண்டு பண்டத்தை அதனிலே வை, கோத்திரம் பார்த்தல் விட்டு குணத்தினை அறிதல் நன்றாம். ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளு, தோத்திரம் செய்யும் போது துதிப்பவன் நிலையை காணு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 13/1/1958 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. ஆராய்ச்சி. பாத்திரம் அளவை கண்டு பண்டத்தை அதனிலே வை, கோத்திரம் பார்த்தல் விட்டு குணத்தினை அறிதல் நன்றாம். ஆத்திரம் வரும் போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளு, தோத்திரம் செய்யும் போது துதிப்பவன் நிலையை காணு அப்படிங்கிறாங்க குரு. என்ன அழகான வார்த்தை பாருங்க. இப்போ இந்த எல்லாத்துக்குமேங்க மனசு, எண்ணம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாலே போதுங்க, இந்த எல்லா விஷயத்துக்கும் நமக்கு பதில் கிடைச்சிரும். ஏன்னா அற்புதமான மனசோட தன்மை என்ன அப்படின்னா, பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சு போகவும் முடியும். அதே மாதிரி மிக மிக சின்ன நுண்ணிய இறைத்துகள்களை நினைக்கும் போது அதை அளவுக்கு சுருங்கவும் முடியுங்க. ஒரு மனுஷன்கிட்ட அறிவாட்சி தரம் அப்படிங்கிறது அவங்க மனசோட தன்மை, குணத்தை பொறுத்தது தான். ஏன்னா மனம்தான் அவங்கக்கிட்ட உள்ள அனுபவங்களை தீர்மானித்து குணமாக மாறுது. தீர்மானித்தா தான் அது குணமாக மாறும். அந்த அளவு சிறப்பு மிக்கதுங்க. இது அந்த மனசுங்கிற கருவி மூலம்தான் எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியும், செய்ய முடியும். அதே போல் ஒரு சாதாரண கண்ணாடியை சூரிய வெளிச்சத்தில் வச்சா ஒன்றும் ஆகாதுங்க. அதே கொஞ்சம் செறிவு ஏற்றப்பட்ட பெருக்காடியாக இருந்துச்சுன்னா அதை சூரிய வெளிச்சத்தில் வச்சோம்னா சூடு அதிகமாகி கீழே ஒரு பேப்பரை வச்சோம்னா பேப்பரே எரிஞ்சு போயிடும், நெருப்பு வந்துடும். அதே போல் இறை உணர்வு பெற்றவர்கள் இறைநிலையோடு கலந்து ஒன்றா இருக்கிறதுனால அவங்க மன அலைச்சூழல் குறைஞ்சு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க அவங்களாக இருப்பாங்க. அப்போ செறிவியேற்றப்பட்ட கண்ணாடியை போல் அவங்க மனம் வலுவடைஞ்சிருங்க. அந்த மனசில் தான் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கும். பார்த்திங்கன்னா அது தூய்மையாக இருக்கும். அங்கே தீய எண்ணம் இருக்கவே இருக்காது. தீய எண்ணமெல்லாம் எரிஞ்சிடும் பார்த்திங்கன்னா. அப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் வெளியிலே போயிட்டே இருக்குமே, எங்கேயோ ஒரு டூர் போகிறோன்னா பெட்டியை கட்டிட்டு எப்போ பார்த்தாலும் வெளியிலே போயிட்டுருக்கோம். எந்த பெட்டியும் கட்டாமல், எந்த திங்ஸும் எடுத்துகிட்டு போகாமல் ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து கண்ணை மூடி நமக்குள்ளே உள்நோக்கி ஒரு அகம் நோக்கி ஒரு பயணம், உள்முகமாக பயணம் போகணுங்க. மனசு தன்னை ஒரு பார்வையாளனாக ஆக்கிக்கணும். அது செய்கிற செயலை ஒரு நாடகம் பார்க்குறது போல் அதை கவனிக்கணும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கண்ணை மூடி உள்ளே உட்காந்து நம்ம ஒரு வாட்ச்மேன் வந்து டியூட்டி பார்த்தா எப்படி அப்படி நம்மளே காவல் காக்கணும், பார்க்கணும். அதில் எல்லாமே இந்த நாடகத்தில் மேடையே எண்ணம்தான். எண்ணுறவங்க தான் நடிகர். அந்த யார் எண்ணுறாங்களோ அவங்க தான், ரசிக்கிறவங்களும் அவங்க தான். வசனம், கதை, திரைக்கதை எல்லாமே எண்ணத்தோட செயல்தான். இங்கே மனசு தான் பார்வையாளனாகவும் இருக்குது, பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்குது, பார்க்கப்படுபவராகவும் இருக்குங்க. அவ்வளோ ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா. இந்த எண்ணம்னா இப்போ ஒரு மயிலோ ஒரு மானையோ ஒரு ஏதோ ஒரு புலியோ பார்க்குறோன்னு வைங்களேன், அது நம்ம ஒரு அந்த உருவம் நம்ம மூளையில் ஒரு புள்ளி அளவில் பதியுதுங்க. பதிஞ்சிட்டு நம்ம உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டமெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி, காற்றோட்டமெல்லாம் சுற்றுற மாதிரி ஜீவகாந்த ஓட்டமும் இருக்கும். அந்த ஜீவகாந்த ஓட்டத்தில் கலந்து போய் கருமையத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே பதிவு பண்ணிடுது பார்த்திங்கன்னா. திரும்ப நாம் அதை நினச்சி பார்க்குறோம். கண்ணை மூடி நேற்று போனோமே, நேற்று ஒரு இடத்துல பார்த்தோமே மயிலை அப்படின்னாலாம் நினைக்கும்போது மூளை வழியாக அந்த ஜீவகாந்தம் வரும்போது எண்ணமாக விரித்து சினிமா படம் மாதிரி காட்டுதுங்க. அப்போ பார்க்கும்போது அங்கே அந்த மயிலோட வடிவம், குணம், அந்த தன்மையெல்லாம் மனசோட தன்மையாக மாறி நிற்கும். இதே போல் ஒரு எண்ணம் வருது அப்படின்னா
அந்த எண்ணத்திற்குள்ள ஒரு உருவம், குணம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தன்மைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், பழகுறோம்ல, அது எல்லாத்துக்குமே இந்த மனம்தான் உருவமாக, குணமாக, வடிவம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக வந்துட்டு கடைசியாக மனம் அப்படிங்கிற எண்ணமாகவும் சேர்ந்து வந்துடுது, உருவம் எடுக்குது. பார்த்திங்கன்னா இந்த மனசு என்ன வேலை தான் பண்ணுதுன்னா 2 வேலை செய்யுதுங்க. இந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வுகளையும் இந்த எண்ணம் தான் கருமையத்தில் சுருக்கி கொண்டு போய் போடுது, பதிவு பண்ணுது. அப்படி கருமையத்தில் பதிவு பண்ணதை திரும்ப திரும்ப எடுத்து எண்ணமாக மூளையில் வேற விரித்து காட்டும். போடுறத எடுத்து விரித்து காட்டும். இந்த ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மன அலைச்சலோட விரைவை பொறுத்து எப்போ பதிவு செய்தோ அதே ஃப்ரீக்குவன்சி எப்போ வருமோ அப்போ எடுத்து காட்டும். ஆனால் நம்ம சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், சம்மந்தமே இல்லாமல் ஒரு யோசனை வரும், ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ப ஏற்கனவே உள்ளே என்ன இருக்கோ அது வெளியில் வருங்க. அதுமாரி நம்ம 3 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன செயல்கள் செஞ்சோம், பேசினோம், விளையாண்டோம், சிரித்தோம், சாப்பிட்டோம், எதையாவது பார்த்தோம், எல்லாமே பதிஞ்சிருக்கும். அப்படி தான். அதனால தான் நமக்கு சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த பிறவியில் வேறு பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் மேலடுக்கு பதிவு, பிராரப்த கர்மம்னு சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, தாத்தா பாட்டின்னு பின்னாடி அப்படியே போனோன்னா அவங்களோட குணங்கள், செயல்கள், அனுபவங்கள் எல்லாம் பரம்பரையாக இருக்கும் பாருங்கள். அந்த முதல் மனிதன், ஆதி மனிதன், அவன்கிட்டருந்து வந்த எல்லா விஷயங்களும் கருத்தொடராக அவங்கவுங்க கருமையத்தில் பதிவாகி இருக்கும். அது நமக்கும் வந்திருக்கும். அப்படியே பின்னோக்கி பார்த்துக்கிட்டே போனால் 2 அறிவு புழுவிலேருந்து 5 அறிவு விலங்கு வர என்ன செயல் செஞ்சிச்சோ, என்ன அனுபவங்கள் அது அடைஞ்சிச்சோ, இது எல்லாம் பதிஞ்சு வரும். அந்த பதிவுகள் கருவமைப்பு பதிவு அல்லது சஞ்சித கர்மம்னு சொல்கிறாங்க. இந்த பதிவுகள் தான் எண்ணங்களாக மனசு விரித்து காட்டும். என்ன கருமையத்தில் இருக்கோ அதுதாங்க எண்ணமாக வரும். அப்போ நீங்கள் நல்ல எண்ணம் என்றீங்கன்னா நல்லது கருவமைப்பில் இருக்குன்னு அர்த்தம். தப்பான எண்ணம் என்றீங்க அப்படின்னா அதுவும் கருவமைப்பில் இருக்குன்னு அர்த்தம். மனசு ஒரு முறை பதிவு பண்ணிடுச்சுன்னா அந்த பதிவை திரும்ப எண்ணமாக எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு அலை தானே. அலையோட தன்மை என்ன, அலைனா வந்துக்கிட்டே தானே இருக்கும். அதே மாதிரி எண்ணங்களும் அலை மாதிரி தான், வெளிப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும். மனதை அடக்க முடியாது, அலையை நிறுத்த முடியாது இல்லையா. அப்போ எண்ணங்கள் உருவாவதை நிறுத்த முடியாது, எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வலுவாயிடுச்சு, ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா அது சொல்லாக வெளிப்பட்டுடும். அது ரொம்ப வலுப்பட்டுருச்சுன்னா உந்தி உடம்பை அதன் வழியே அது என்ன நினைக்குதோ அதை அடையிறதுக்கு இந்த உடம்பை பயன்படுத்திக்கும், மூளையெல்லாம் பயன்படுத்திக்கும். பார்த்திங்கன்னா மனசு சாதாரண ஆள் இல்லைங்க. இப்போ நிலத்தில் விதைய போடுறோம், தண்ணி தெளிச்சிட்டே வரோம், விதை போட்டுட்டோம், நாம் தூங்கினாலும் விதை தூங்குதா, முளைச்சிருது இல்லையா. அதே போல் மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் நாளுக்கு நாள் உறுதி பெற்று ரிசல்ட் வந்துடும். நல்ல எண்ணம் வந்தால் நல்ல விஷயம் நடந்துடும், கெட்ட எண்ணம் நினச்சோம்னா கெட்டது வந்துடுது இல்லைங்களா. அப்போ எண்ணம் எதை நினைக்கணுங்கிற ஆராய்ச்சி நமக்கு இருக்கணும், விழிப்பு நிலையில் இருக்கணுமே. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்புல கருமையத்தில் பதிஞ்சிருக்குது இல்லையா, நல்ல பதிவும் இருக்குது, தீய பதிவும் இருக்குது. நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் ரெண்டுமே வரும். சரி, அப்போ அவங்க அதை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. தடமாற்றம் வரும் இல்லைங்களா அவங்களுக்கு. நடக்க தெரியாமல் தடுக்கி விழுகிறது போல் ஆயிடாதா தடுமாற்றம். தடமாறி போனால் பாதையவே மாற்றி போனால் எப்படி போகிற இடத்துக்கு அப்படி போகலாமா சொல்லுங்கள். அப்போ தடமாற்றம் இல்லாத வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் வேணும்னா அந்த எண்ணங்களை கொண்டு தான் தீய எண்ணத்தை விரட்டிடணுங்க. அதுக்கு ஒரு நல்ல பயிற்சியை குரு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தெய்வம் தான் என்னது. ஏன்னா எப்படி கடலும் அந்த அலையும் போல் இறையாற்றலும் மனமும் இருக்குது. அலையை நிறுத்திட்டோம்னா கடலை நிலையாக இருக்கிறது கடல் நீர். அதே போல் மனிதனோட மனசு, அந்த மனசுங்கிற அலையை நிறுத்திட்டோம்னா மனசோட அடுத்த மனம் இறைநிலை தாங்க. இதுதான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். மனமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ தெய்வங்கிற இறைநிலையோட ஒரு சிறு பகுதி அறிவாகி இயக்க நிலை தான் ஃப்ராக்ஷனல் ஆக்ஷன். அதுதான் உயிரினங்களில் ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிறு பகுதி அறிவாகிய இயக்க நிலை தான் இயங்குது, அறிவு தான் இயங்குது. அதுதான் கருமையத்தினோட தரம். அப்போ ஆன்மா என்னதுன்னா தெய்வம் என்னதுன்னு தானங்க பொருள். இப்போ ஒரு கடலில் கடல் தண்ணீர் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து வாயில் வச்சு பார்த்தா உப்பு கரிக்கிறது நமக்கு தெரியும். அல்லது ஆராய்ச்சி பண்ணால் அந்த கடலில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கடலையே ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அந்த லேண்டில் அந்த மண் எப்படி இருக்குன்னு கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே பண்ண மாட்டாங்க இல்லையா. அதே போல் தான் அப்போ நமக்குள்ளே இருக்க அந்த ஆன்மாவை அறிஞ்சிக்கிட்டாலே இறைவனை அறிஞ்சிக்க முடியும்.
எண்ணத்தால் குறுகியும் நிற்க முடியும், இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கிற சுத்தவெளியோடு விரிஞ்சும் நிற்க முடியும் பார்த்திங்கன்னா. ஆனால் அந்த மனசு என்ன பண்ணுது, புலன்களில் பாவம் புலன்கள் கிட்ட 5 புலன்கள் இருக்கு இல்லையா, தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காதில் சிக்கிக்கிட்டு எல்லை கட்டி நான் தான் எனக்கு தான் என்னோட தான் அப்படியே குறுகி போய் எல்லை கட்டி அப்படியே மாட்டிக்கிட்டு நிற்கிது. அது இறைநிலையோடு ஒன்றி நிற்க செய்யணும்னா மனசுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவைங்க. அந்த பயிற்சியெல்லாம் வேதாத்திரி மகரிஷி அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு மனிதனோட எண்ணத்தினோட தரத்தை ஒட்டி தான் அவங்களோட உயர்வு. அதனால தான் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே. சிம்பிளாக சொல்லிட்டாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணத்தை நம்ம அடித்து விரட்ட முடியாது, அதை ஆராய்ச்சி பண்ணினோம்னா தான் அமைதி அடையும். பார்த்திங்கன்னா, கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார், நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே அப்படிங்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு போகிறோம், என்னங்க பண்ணுவோம், சுவாமி பார்த்துட்டே போவோம், பக்கத்தில் போனோன்னா கண்ணை மூடிடுவோம். அப்போ அங்கே கடவுளை தானே நம்ம பார்க்கணும். நமக்குள்ளே என்ன பார்க்குறோம், வெற்றிடம் தானே, அதை தானே பார்க்குறோம். நம்ம அறிவையே நம்ம வணங்கிக்கிறோம், நம்மளை அறியாமையே. இப்போ நம்ம நினைக்கிறது மனம் தானே. மனசை கல்லை கல்லுன்னு பார்க்காம கடவுள்னு நினைக்கிறதும் மனசு தான். மனம் இல்லாத மனிதர் இல்லை இல்லையா. அப்போ மனசை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் முழுமையாக அறிந்து கொண்ட மனிதர்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறிடுறோம். அப்போ இறைவனை நினச்சா அந்த எண்ணம் இறைவன் அளவுக்கு விரிய செய்யும் இல்லையா. ஆகாயத்தில்ங்க மின்னல் வருது, அது மின்னல் வெட்டிட்டு ஆகாயத்திலேயே ஒடுங்கிடுது. அதே போல் நமக்குள்ள எண்ணம் அப்படிங்கிற கடவுள் அகத்தில் தான் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட கண் இருக்குது, கண்ணுங்கிற உறுப்பு எல்லாத்தையும் பார்க்குது, ஆனால் அது தன்னைத்தானே பார்க்குறது கிடையாது. அதே போல் எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு தன்னை அறியவில்லையே அப்படின்னு ஏங்கி பாடுவாங்க மகான்களாம். சிவவாக்கியர் சொல்லுவார், அது அந்த மாதிரி பார்க்கணும். எப்படி ஒரு மரத்துக்குள்ளே ஒரு விதைக்குள்ளே மரம் இருக்குது, மரத்துலேயும் விதை இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே அது இருக்குது. ஆனால் அதுக்கு தெரியணும்ல, மரத்துக்கு தெரியணும் தாங்கிட்ட விதை இருக்கணும், விதை இருக்குங்கிறது தெரியணும், ஆனால் தெரியாது. விதைக்கும் தெரியும் தனக்குள்ளே மரம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல, அது தெரியாது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆராய்ச்சி தாங்க வேணும். ஆராய்ச்சி ஒரு பாத்திரம் எந்த அளவோ அது களவு தானே அதில் உணவு பண்டத்தை வைப்போம். கொஞ்சோண்டு பாத்திரத்தில், சின்ன பாத்திரத்தில் நிறைய உணவை எப்படி போட முடியும். கோத்திரம் பார்த்தல் விட்டு குணத்தினை அறிதல் நன்றான். நமக்கு குணமாக இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்களே, நல்லா குணமாக இருக்கணும்ப்பா, அவங்க தான் நமக்கு வேணும். அப்போ குளம் கோத்திரம்லாம் நமக்கு தேவையில்லை, எல்லோரும் மனித குலம் தானே. ஆத்திரம் வரும்போது, கோபம் வரும்போது ஆராய்ச்சி பண்ணு. கோபம்னா என்ன, எங்கேருந்து வருது? அந்த கோபம் வந்துச்சுன்னா நம்மளோட ஜீவகாந்தம் தான் லாஸ் ஆகுது, அக்கௌண்ட்டில் பணம் லாஸ் ஆகுற மாதிரி லாஸ் ஆகுது. உடனே இந்த கோபம் நமக்கு தேவையே இல்லை. அதனால் ஏகப்பட்ட டிசீஸ் வரும். தோத்திரம் செய்யும்போது துதிப்பவன் நிலையை காணு. சாமி கும்பிடும்போதோ தொழும்போதோ, நீங்கள் சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரிங்க, மெக்கா மெதினா போனாலும் சரி, இல்லை திருப்பதி பழனி போனாலும் சரி, இல்லை உட்காந்த இடத்துல வீட்டில் சாமி கும்பிட்டாலும் சரி, இல்லை தவம் பண்ணாலும் சரி, என்ன செய்கிறோம், யாரை வணங்குறோம் அப்படிங்கிறத உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுனா எல்லாத்துக்குமே விடை கிடச்சிருங்க. அப்போ ஆராய்ச்சி செய்ய அறிவு திருக்கோயிலுக்கு வருக என்று கூறி இதுவரை சிந்தனை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.